if a side of an equilateral triangle is decreased by 20%, its area is decreased by. So equilateral triangle ஓட ஏரியா என்ன? a ஸ்கொயர். அதில் வர ஏவோட வேல்யூ சைடுன்றது ஏ. இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் நீங்கள் டோட்டல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ √3a²/4ன்னு வரும். இப்போ அதில் a ஸ்கொயர், உங்களுக்கு சைடு ஏன்னு தெரியும், இது ரெண்டும் தானே. ஸோ இங்கே வந்து சைடு, இது வந்து என்ன ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் 2a வருதா, சேம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. டிக்ரீஸ்னால் என்ன பண்ண சொன்னேன், நெகட்டிவ் வேல்யூ போட சொன்னேன். -20 -400 சாரி ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். -40 + 4 -36. இந்த மைனஸ்ன்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, அகைன் அந்த ஏரியாவும் 36% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத டினோட் பண்ணும். ஓகேவா, சேம் அதே தான். அந்த நீங்கள் அந்த பர்சன்டேஜ் கணக்கெலாம் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு முடிச்சிடலாம். எனக்கு போடவே தேவையில்லை. ஸ்கொயர் வேல்யூலாம் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கும். 20² 400 அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிளாக போடணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூவை 100ன்னு அசியூம் பண்ணணும். இந்த 100க்கு ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போடணும். என்னது, √3 × a²/4. இப்போ இதில் a ஸ்கொயருக்கு வேல்யூ போடணும். இல்லைனா இதை சிம்பிளாக கட் பண்ணிங்க 10ன்னு வச்சிங்கன்னா, அப்போ √3 × 10² 100 / 4 25ன்னு வரும். அப்போ 25√3. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா, அப்போ 10ல் 20% போச்சுன்னா என்ன வரும், 8ன்னு வரும். √3 × 64/4. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 16√3ன்னு வரும். கரெக்டாக? இப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25√3 இருக்குது, அடுத்தது 16√3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, 9√3 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 9√3 / ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்துருக்கு, 25√3 × 100. இந்த √3 கேன்சல், இது 4 டைம்ஸ் 9 4s are 36. சேம் அதே தான் வரும். ஸோ நீங்கள் வந்து போட்டு ஃபார்முலா போட்டால் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த கான்செப்ட் ஒழுங்காக புரிஞ்சுதுன்னா இதில் அப்ளை பண்ணி டேரெக்டாக போட்டுருலாம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் போனோன்னா நீங்கள் ரைசம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாமில் போய் தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சில டைம் தப்பாக வரும். ஏன்னா மைனஸ் + யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தப்பாக வரும். இன்னும் வால்யூம்லாம் போயிட்டோம்னா a³ வந்துடும். இப்போ 3 வாட்டி வந்தால் என்ன பண்ண சொன்னேன், நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். என்ன பண்ண சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 வாட்டி இந்த ஃபார்முலாவில் போட்டு 3rd டைம் பண்ணும்போது அந்த வர ஆன்சரையும் அகைன் இதை ஒரு 1 டைம் போட்டிங்கன்னா அந்த 3rd டைம் a³ வந்துடும். ஸோ அங்கேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்குது.